சில குட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வழியாக அக்கௌண்டன்சி எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. 12th எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க, எப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு, கிரேஸ் மார்க்ஸ் கொஸ்டின் எதாவது வந்துச்சா இல்லையா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 1 மார்க்லேயே 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே 5 மார்க்லேயே வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆஃபீஸில் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, உங்களுக்கு ஆன்சர் கே பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் டே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிப்பா. அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் உங்களுக்கான A to Z எல்லா ஆன்சர் கீ அண்ட் என்ன காலேஜ் சேர போகிறீங்க அடுத்து எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தின் 10 to 15 minutes ஆன்சர் கீ வந்துடும். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகேப்பா, ஜாயின் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க் எப்படி எழுதுனீங்க? 21 மார்க்கில் எத்தனை கரெக்டாக வரும் உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இத்தனை மார்க் கரெக்டுன்னு சொல்லிட்டு எப்படி எழுதுனீங்க? 1 மார்க்கில் எது கஷ்டமாக இருந்துச்சா இல்லையா? எத்தனை கஷ்டமாக கேட்டாங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டாங்க, எத்தனை அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்டாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மார்க் உங்களுக்கு வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அவுட் ஆஃப் 20க்கு. அடுத்து 2 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா 7 2 மார்க் கரெக்டாக மாதிரி இருந்துச்சா இல்லையா? கம்பல்சரி என்ன கேட்டாங்க, தியரி கேட்டாங்களா இல்லை சம்ஸ் கேட்டாங்களா, ஜேர்னல் லெஜர் அப்புறமேட்டு சப்சிடரி புக்ஸ் இந்த மாதிரி தியரி எதுவும் கேட்டாங்களா இல்லை அதுவும் புக் பேக் தான் கேட்டாங்களா இல்லை சம்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு 3 மார்க் எப்படி கேட்டாங்க, 3 மார்க் கம்பல்சரி ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா? கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கம்பல்சரி ரொம்ப டஃபாக கேட்டாங்கன்னா 3 மார்க் கம்பல்சரி ஈஸியாக கேட்டிருப்பாங்க. ஸோ இல்லை 3 மார்க் கம்பல்சரி கஷ்டமாக கேட்டாங்கன்னா 2 மார்க் கம்பல்சரி ஈஸியாக கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேவா? அப்புறம் 5 மார்க்கில் எப்படி கேட்டாங்க, எதிராக சாய்ஸ் ரெண்டுமே சம்ஸாக கேட்டாங்களா இல்லை ரெண்டுமே தியரியாக கேட்டாங்களா? ரெண்டுமே தியரியாக கேட்டு தான் மாட்டிருவீங்க. ரெண்டுமே சம்ஸாக கேட்டிருந்தா கூட சம்ஸ் தானே அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக போட்டுருவீங்க. பட் தியரி கேட்டிருந்தா தியரி கொஞ்சம் கம்மியாக படிச்சிருப்பீங்க, அங்கே மாட்டிப்பீங்க. ஸோ எப்படி கேட்டாங்க, ஸோ அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம் உங்களுக்கான எக்கனாமிக்ஸ் எக்ஸாம்ப்பா. கடைசி எக்ஸாம், எண்ட் ஆஃப் அன் ஏரா, ஸ்கூல் லைஃபே முடிய போகுது. கடைசி எக்ஸாமோட உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த டேஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. கடைசி எக்ஸாம் அன்றைக்கி முடிச்சுட்டு எங்கே வெளியே போதுனா வெளியே போயிட்டு ஸோ பிளான் பண்ணி இப்பயே போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம்லாம் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போகவே முடியாது. ஒவ்வொருத்தன் ஒரு காலேஜ் போயிடுவீங்க, ஒவ்வொரு ஊருக்கு போயிடுவீங்க, ஒவ்வொரு திசைக்கு போயிடுவீங்க காலேஜ் போகிறதுக்கு. காலேஜ்லாம் போயிட்டு அங்கே நியூ ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், டைம் சுத்தமாக இருக்காது இந்த ஃப்ரெண்ட்ஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ பெஸ்ட். ஸோ என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போயே ஸ்கூல் லைஃப்லாம் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஜாலியாக இருக்கும். காலேஜ் வந்துட்டோம்னா ஜாலியாக மாஸ்டர் அப்படின்னு நல்லாயிருக்கும். அடுத்த செகண்ட் இயர் போகும்போது கொஞ்சம் லைட்டாக லைஃப்பை ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் தேர்ட் இயர்லாம் போனால் அவ்வளோதான் சுத்தம். ஸோ ரியாலிட்டி புரிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ரியாலிட்டியே புரிய ஆரம்பிக்கும்ப்பா. ஸோ ஓகேப்பா, ஸ்கூல் லைஃபாக இவங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன். செக் பண்ணி பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணிடுவேன், ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகேப்பா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. ஸோ 12th அக்கௌண்டன்சியில் ஏதாவது கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நான் அப்டேட்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈவினிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். 12th எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணலாமா இல்லை எப்பயும் போல் மாடல் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மை டியர் சில குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் அப்படியே எழுதுங்க, லாஸ்ட் எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கௌதம் டே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மை டியர் சில குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி லிங்க் இருக்குது. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.